வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம பிரான்சன் ரீடோட இன்ஜுரியை பற்றி நமக்கு இப்போ செய்தி கிடச்சிருக்குது. எத்தனை நாள் இன்ஜுரி இருப்பார், எப்போ திரும்பி வருவார்னு. அண்ட் வின்ஸ் மேக்மேன் WWE பார்த்தீங்கன்னா பை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காராம். எஸ் கைஸ், அதை பற்றின ஒரு அப்டேட்டும். அண்ட் அதை தவிர்த்து இந்த வாரம் ரா ஆஃபரில் என்ன நடந்தது அப்படி இதை பற்றி இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ப்ரோ ரெஸ்லிங் செய்யல தாய்மொழி தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. முதல் செய்தி, இந்த வாரம் ரா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆஃபரில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ராவுடைய மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏஜே ஸ்டைலுடைய ரிட்டையர்மெண்ட் செரமனியை தான் WWE நடத்துனாங்க. அதுக்காக WWE இருக்கிற எல்லா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேடைக்கு வந்து ஏஜே செய்த பிரமிதம் படுத்தும் விதமாக நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. இதை வந்து ஆஃபரில் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா ரெஸ்லர்ஸும் அவங்க ஸ்க்ரீன் பக்கத்தில் நின்றுருப்பாங்க. பட் ஆனால் ரா முடிஞ்சதுக்கப்புறமா எல்லாருமே வந்து ஷின்சே நாகமோராவாக இருக்கட்டும், ஓமாஸாக இருக்கட்டும், பங்கா இருக்கட்டும், கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், டாமாட்டங்காவாக இருக்கட்டும், சின்ஸ்கே நாகமோராவாக இருக்கட்டும், எல்லாருமே கெட்டி பிடித்து ஏஜே ஸ்டைல் கூட ஒரு எமோஷனல் மூமெண்ட்டை கொண்டாடினாங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ டாமாட்டாங்காவாக இருக்கட்டும், அப்புறம் புல்லட் கிட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டிஎன்எல்லேருந்து எல்லாரும் வந்துருந்தாங்க. எல்லாரு கூடயுமே ஏஜே ஸ்டைல் வந்து பயணிச்சிருக்காருல்ல, அதனால தான் எல்லாரு கூடயும் பார்த்தீங்கன்னா கெட்டி பிடித்து அரவணைச்சு அவருடைய அன்பை பார்த்தீங்கன்னா பகிர்ந்துருக்காரு. இது ரா முடிஞ்சதுக்கு அப்புறமா நடந்ததுனால டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணல, நெட்ஃப்ளிக்ஸ்லையும் டெலிகாஸ்ட் பண்ணலை. இது அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா WWE யூடியூப் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா வின்ஸ் மேக்மேனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வின்ஸ் மேக்மேன் பார்த்தீங்கன்னா WWE வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காராம். வின்ஸ் மேக்மேன் பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா பெண்களோட சிம்லி செலுத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாரு. கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆதகம் அதிகமாகிடுச்சு. எனக்கு காசு தேவை அதிகமாக இருந்தது. வின்ஸ் மேக்மேன் அதில் கூட சம்பாதிச்சுட்டா இருந்தார். ஸோ அவரால் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் மேலே கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 2023 பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய போர்க்களமாகவே போயிருச்சு. உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பல பேருக்கு தெரிஞ்ச விஷயந்தான். வின்ஸ் மேக்மேன் இருக்கிறார்ல, அவர் மேலே குற்றச்சாட்டு நாளுக்கு நாள் அதிகமாக வின்ஸ் மேக்மேன் WWE வித்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணார். எக்கச்சக்க பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா டீல் போட்டார். ஈவன் அவருக்கு ஒரு பொண்ணுக்கிட்டையோ பையன்கிட்டையோ இல்லாட்டா ட்ரிபிள் ஏஜ் கிட்டையோ இந்த ரெஸ்லிங் கம்பெனியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனா இல்லை, காலம் முழுக்க தாங்கிட்ட சொத்து இருக்கணும், தான் உருவாக்குற கம்பெனி தானே அழிக்கணும் அப்படிங்கிற சுயநலம் இருந்தது. வயசாகிடுச்சு அப்படிங்கிற என்ன இருக்குதுன்னு செய்யும். ஆனால் அப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா WWE வித்துட்டார். ஆனால் TK பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் முதலத்தனம் கொண்டவங்க. ஏன்னா எப்போ தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி விட்டுக்கிட்டு எப்போ வின்ஸ் மேக்மேனை வெளியே அனுப்பலாம்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருந்தாங்க. WWEல மறைக்கப்பட்ட வயலன்ஸ் பாலிசியை சேர்மனுக்கே அவங்க யூஸ் பண்ணாங்க. அதாவது TKO குரூப்ஸ் வந்ததுக்கு அப்புறமா கூட பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹைட்ஸோடைய ஆதிக்கத்தை காட்டிலும் வின்ஸ் மேக்மேனுடைய ஆதிக்கம் நல்லாவே இருந்தது. ஏதாவது ஸ்டோரி மாற்றணுன்னா அவர் டக்குன்னு பார்த்தீங்கன்னா மாற்றிடுவார். ஸ்டோரி ஸ்கிரிப்டெல்லாம் அவருக்கு கீழே தான் நடைபெறும். இப்படி வின்ஸ் மேக்மேனுடைய ஆதிக்கம் இருந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இந்த பொம்பளை சிலிம்சத்தில் மாற்றதுனால TKO குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா அடிப்படை உறுப்பினர்கள் இருந்தும் ஷேர் ஹோல்டிங்கில் இருந்தும் வின்ஸ் மேக்மேனை பார்த்தீங்கன்னா TKO குரூப்ஸிலிருந்து விலகிட்டாங்க. அதாவது இதை வின்ஸ் மேக்மேன் எதிர்பார்க்கல. ஏன்னா நம்ம ரெஸ்லிங் கம்பெனியை வித்துட்டோம், கடைசி வரைக்கும் அந்த ரெஸ்லிங் கம்பெனி நம்ம இருக்கிற வரைக்கும் இருந்துடலாம் அப்படின்னு நினச்சாரு. ஆனால் WWE என்னும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கின வின்ஸ் மேக்மேனையே TKO பார்த்தீங்கன்னா ஓரமாக போய் நிலையா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் கனவுலையும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடந்தது உங்களுக்கு தெரியும். இப்போ வின்ஸ் மேக்மேன் அந்த பொம்பளை விஷயம் கேஸ்லாம் வந்து வெளியே வந்துட்டார். எப்படி சின்னம்மா கட்சி ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி இவரும் புது ரெஸ்லிங் கம்பெனி ஆரம்பிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவர் உருவாக்குறது WWE. அந்த WWE இவருக்கு தானே சொந்தம். இதற்காக 2024 ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. அந்த ஆர்டிக்கலாக ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. 2024 TKO குரூப்ஸுக்கிட்ட மீண்டும் பார்த்தீங்கன்னா WWE தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆக்சுவலி ஒரு என்னதான் ஒரு பெருசாக இருந்தாலும் லாபம் கிடச்சுன்னா எல்லோரும் வைப்பாங்க தானே. அந்த வகையில் TKO குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய தொகை விற்றுருக்குறாங்க. அதுவும் பேங்க்கில் வட்டிக்கெலாம் வாங்கி கடனுக்கு வாங்கி தான் வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் ஹோல்டிங் பண்ணி அவங்களுக்கு ஷேர் ஹோல்டருக்கு எல்லாத்துக்கும் லாபம் பெருத்த லாபம் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய தொகையாக சொல்லியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேன் வாங்கின தொகையை விட ரெட்டிப்பாக இருந்திருக்குது. அதாவது வின்ஸ் மேக்மேனுக்கு தோணியிருக்கும், ஏண்டா நான் விற்றதை விட 2 மடங்காக கேட்குறீங்களாடா, நியாயமாடாது அப்படிங்கிற மாதிரி தோணியிருக்கும். பட் ஆனால் அப்படி தான் கேட்குறாங்க. பட் ஆனால் வின்ஸ் மேக்மேன் இதுக்கு பதில் எதுவுமே சொல்லலை. ஆனால் வின்ஸ் மேக்மேன் பார்த்தீங்கன்னா இன்னொரு சாம்பத்திரியமான ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காராம். வின்ஸ் மேக்மேன் பார்த்தீங்கன்னா WWEல இருக்கும்போது சவுதி அரேபியா கூட சேர்ந்து டீல் போட்டு நிறையவே டீலிங் போட்டு வச்சிருக்காரு. நிறைய பேர் கூட ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்லேயும் இருக்காரு. அப்படிப்பட்ட வின்ஸ் மேக்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு சவுதி அரேபியாவுக்கு இல்லை, அதாவது சவுதி அரேபியா கவர்மெண்ட்டில் இருக்க ஒரு அரேபிக்கு கூட சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காராம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா TKO குரூப்ஸ் கேட்குற அந்த அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கிற அந்த அரேபிக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காராம். அப்போ சவுதி அரேபியாவுக்கு WWE விற்க போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா
வைக்க போகிறாங்க. ஆனால் இல்லை, அதாவது வின்ஸ் மேக்மேன் அவருடைய தொகையை கொடுத்துருவார். மிச்ச தொகையை பார்த்தீங்கன்னா இந்த டிகே குரூப்ஸுக்காக சவுதி அரேபியா கொடுக்கும். ஸோ ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி டோட்டலி பார்த்தீங்கன்னா பிடுங்குற மாதிரி இல்லை, கொஞ்சோண்டு உரிமையை பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு கொடுப்பாங்க. இதன் மூலிமா சவுதி அரேபியாவில் நடக்கிற அந்த வருஷத்துக்கு 2 ஷோ 3 ஷோ அதனுடைய வருமானத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அமெரிக்காவுக்கு பாதி வருமானம் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்படி அவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டீலிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது ஒரு காட்டு தீயாக பரவிட்டு இருக்குது கைஸ். நம்ம வின்ஸ் மேக்மேன் பார்த்தீங்கன்னா இப்போ சவுதி அரேபியா கூட டீல் போட்டார், கூடிய சீக்கிரம் டபிள்யூ வாங்க போகிறாரு. ஸோ டிகே குரூப்ஸும் பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டிங்கில் தான் இருக்கிறாங்க. அவங்க நிறைய கம்பெனி வச்சுருக்காங்க. இந்த டபிள்யூ போனாலும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா விற்கிறதுக்கு அவங்க சம்மதிக்கவும் செய்வாங்க. வின்ஸ் மேக்மேன் மீண்டும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அப்படி வாங்கினதுக்கு அப்புறமா என்னெல்லாம் ஏற்பட போகுது அப்படின்னு தெரில. ஸோ வின்ஸ் மேக்மேன் சவுதி அரேபியன்ஸ் கூட சேர்ந்து இருக்கிறாரு. அதுக்குள்ளே இந்த கட்டை வேகமாக இருக்கணும். ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேனுக்கு 80 வயசு ஆயிடுச்சு. அவர் வாங்கிட்டாருன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவர் செத்ததுக்கப்புறம் மீண்டும் ட்ரிபிள் ஹெச் கிட்ட போனால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம ட்ரிபிள் ஹெச் வந்து அவர் வேணுக்குன்னு இப்படி பண்ணிட்டு இருக்காரு நினைக்கிங்க, அப்படிலாம் கிடையாதுங்க. முந்தி நெக்ஸ்ட் நல்லா தான் பார்த்துக்கிட்டு டிகே குரூப்ஸ் கீழே அவர் வேலை பார்க்காரு. அதனால் மற்றவங்க சொல்கிறத கேட்கறதுனால இப்போ ஷோ தப்பாக நடத்துகிறாரு. இல்லாட்டா ட்ரிபிள் ஹெச் முந்தியெல்லாம் நல்லா தான் நடத்திருக்காரு. ஸோ வின்ஸ் மேக்மேன் கீழே ட்ரிபிள் ஹெச் ஒர்க் பண்ணும்போது நல்லா தான் ஒர்க் பண்ணுவார். ஸோ வின்ஸ் மேக்மேன் மீண்டும் வாங்கினா நல்லா தான் கைஸ் இருக்கும். அடுத்த செய்தி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா பிக் பிரான்சன் ரீடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, பல பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். பிரான்சன் ரீடுக்கு இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவர் லெக்கில் சர்ஜரி பண்ணிட்டு தான் இப்போ மீண்டும் வந்து சுனாமியை போட்டு கிடக்காரு. இப்போ தேவையில்லாமல் அவருக்கு என்ன சர்ஜரி ஏற்பட போகிறதுனா, சர்ஜரிலாம் கிடையாதான், அவருக்கு டிஸ்லொகேஷன், அதாவது சின்னதாக பார்த்தீங்கன்னா போன் வந்து விலகி இருக்கு. அது எங்கன்னு கேட்டிங்கன்னா ஷோல்டரில். ஸோ ஷோல்டரில் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஷோ முடிச்சதுக்கு அப்புறமா செக் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக தான் பிரச்சனை, கிராக் எதுவுமே இல்லை. ஸோ இதனால் 4 to 6 மந்த்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது 4 to 5 மாதம், மேக்ஸிமம் 6 மாதம் வரைக்கும் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்பா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 6 மாதம்னா ஆல்ரெடி இந்த டீமில் இருக்கிற பிரான்சன் ரீடுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அவர் வரதுக்கு 3 மாதம்னு சொல்லிக்கிறாங்க. செத்ரால்ஸ்க்கு இன்ஜுரி ஆகி இப்போ கியூர் ஆகிட்டு அவர் எப்போ வருவாருன்னு தெரில. இப்போ பிரான்சன் ரீடுக்கு இன்ஜுரி. டீம் விஷன் அப்படிங்கிறதுக்கு பதிலாக டீம் விஷம் அப்படின்னு பேர் வச்சுக்கலாம் பொழுது. ஏன்னா வரவனுக்கு எல்லாவனுக்குமே பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிட்டு இருக்குது. இன்ஜுரி குடும்பமாக, அதாவது 5ஆம் தலைமுறை அப்படின்னு பட்டதாரி அப்படிங்கிற மாதிரி 5ஆம் தலைமுறை இன்ஜுரி ஃபேமிலின்னு தெரியல. ஒவ்வொருத்தருக்கும் இன்ஜுரி ஆகிட்டு இருக்கு. இப்போ பாலியம்மன் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. பேசாமல் நீங்கள் உங்களை விட்டுட்டு பிராகு விட்டே போயிரு. ஏன்னா இது டோட்டலி ஃபெயிலியருக்கு மேலே ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. அது உண்மை தான். பால் ஹேமன் பேசாமல் விலகி போகிறது நல்லது கைஸ். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தார் வைங்களேன், கூட கொஞ்சம் தான் அசிங்கப்படுவார். அண்ட் நம்ம பிரான்சன் ரீடை பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இயர்லி பார்த்தீங்கன்னா ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மேட்சாச்சும் விளையாட முடியாதா, ஒரு மேட்சாச்சும் நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கத்தில் இருக்கிறது தான் பிரான்சன் ரீடு. ஆக்சுவலி அவருக்கான வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க டபிள்யூபிள்யூ. அந்த டைமில் ரெஸ்ல்மேனியா டைமில் இவருக்கு ஒன்று இன்ஜுரி ஆயிருது, இல்லாட்டா ஸ்டோரி இல்லாமல் போயிட்டு. போன வருஷம்லாம் ஸ்டோரிலாம் பயங்கரமாக இருந்தது. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டோரியில் பெரிய மேட்ச் எல்லாம் கொடுப்பாங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் அப்போன்னு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டு நாசமாக போயிட்டார். அப்புறம் ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா ரிட்டர்ன் ஆனார். இப்போ ரெஸ்ல்மேனியாவில் கண்டிப்பாக அவருக்கு விஷன் டீமில் இருக்கிறனால மேட்ச் இருக்கும். ஆனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு இன்ஜுரி ஆகிட்டு வரதுக்கு 4 to 6 மாதம்னு சொல்லிக்கிறாங்க. அதான் டோட்டலி சொல்லிட்டோம்ல, விஷன் டீம் நாசமாக போயிடுச்சு. என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரில. ஸோ கூடிய சீக்கிரம் பிரான் பிரேக்கர் அல்லது செத்ரால்ஸ் வரும்போது அந்த டீமுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தெரியும். சரி காய்ஸ், இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். பிடிச்சதுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.